குஜராத்ல இருந்து மும்பைக்கு வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் டயர் கழண்டு விழுந்தால் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது. குஜராத்தின் கண்ட்லா விமான நிலையத்திலிருந்து ஸ்பைஸ் ஜெட்டுக்கு சொந்தமான Q400 ரக விமானம் புறப்பட்டு மும்பைக்கு செல்ல இருந்தது. விமானம் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளிலேயே டேக் ஆஃப் ஆகும் போதே அதனுடைய பின்பக்க டயர்ல ஒன்று கழன்று விழுந்து விட்டது. இதை உடனடியாக கண்டறிந்த கண்ட்லா விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உடனடியாக இது குறித்து விமானிக்கும் அதே போல மும்பை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கும் தகவல் தெரிவித்தார்கள். இந்த பயணம் உடனடியாக ரத்து செய்யாமல் விமானத்தை அப்படியே தொடர்ந்து இயக்குமாறு விமானிக்கு அறிவுறுத்தியதுடன் மும்பையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அதை தரையிறக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். அதன்படி 4 மணி அளவில் இந்த விமானமானது மும்பை விமான நிலையத்தில் பத்திரமான முறையில் தரையிறக்கப்பட்டது. விமானத்தின் ஒரு டயர் கழண்டு விழுந்த நிலையிலும் விமானியின் சாதுரியத்தால் எந்தவித பிரச்சனையும் இடையூறும் இல்லாமல் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அதில் சுமார் 75க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் விமான குழுவினரும் சேர்ந்து 75க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள். எந்தவிதமான பாதிப்பும் யாருக்கும் காயமோ எதுவுமோ எந்த பிரச்சனையும் இல்லை. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தின் டயர் கழண்டு விழுந்ததன் காரணமாக மும்பை விமான நிலையத்தில் சிறிது நேரம் ரன்வேக்களில் எந்த விமானமும் இயக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் உருவானது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.